வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்று சிந்திக்க உள்ள தலைப்பு மனம் அறிவு. சரிங்க. மனம் என்பது என்ன? மனம் என்பதை பற்றி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதுல ஒரு சிலவற்றை நாம பார்க்கலாங்க. மனம் என்றால் ஜீவகாந்த அலையின் கரைசலே. மனம் என்றால் உயிரின் படர்க்கை நிலை. மனம் என்பது எண்ணங்களின் குவிப்பு. மனம் என்பது ஒரு அலை தொகுப்பு. மனம் என்பது ஒரு பொருள், அதாவது மெய்ப்பொருள். ஆக மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை என்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மனம் என்ற பெரும் பொருளை மனதாலேயே உணர்ந்திடுவோம் அப்படின்னு அவர் தன்னோட கவிதையில எழுதியிருக்காருங்க. சரி, அடுத்தது மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, என்ன கேட்டீங்கன்னா, இறைநிலைதான் மனமாக வந்துள்ளது. அதனால இறைநிலைக்கு இருக்கின்ற அத்தனை சிறப்புகளும் மனதிற்கு உண்டு. இறைநிலை மனமா வந்திருக்கு. அதனால இறைநிலைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிறப்புகள் அத்தனையுமே மனசுக்கு உண்டு. அப்ப மனதோட மதிப்பு, மனதோட பெருமை நாம சிந்திச்சு பார்த்துக்கிறோம். எனவே மனதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டாதான் நாம நீதி நெறியோடும் அறநெறியோடும் வாழ முடியும். அதனால என்ன சொல்றாங்க, அடுத்த டெபினிஷன், இறைநிலையின் நிழலே மனம், மனதின் மறுமுனை தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. சரிங்க. மனம் எந்த அளவிற்கு பளிங்கு போல் தெளிவாக உள்ளதோ, மனம் எந்த அளவிற்கு விரிந்து இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு நாம் இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். பளிங்கு போல இருக்கணுமா? பளிங்கை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த பளிங்கு கல்லு, அதை நம்ம முகத்தை பார்த்தோமானா, அந்த பளிங்கு கல்லுல முகம் தெரிகிற மாதிரி பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு கிளியரா தெரியுமா, கண்ணாடி மாதிரி. அதான் சுவாமிஜி சொல்றார், எந்த அளவுக்கு மனம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும், எண்ணமற்ற நிலையாக இருக்கணும், நல்ல எண்ணங்களை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாரு, மனம் எந்த அளவுக்கு விரிந்து, எவ்வளவு விரிந்து விரிந்து நம்ம போகிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா துரியாதீத தவத்துல, அதே மாதிரி விரிந்து பெருந்தன்மையோடு இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு நமக்கு இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். இயற்கை ரகசியங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தை பற்றி அறிதல், இறைநிலையினுடைய பரிணாம தன்மாற்றத்தை பற்றி அறிதல், இறைநிலையே நாமாக வந்துள்ளோம் என்பதை அறிதல். இதெல்லாம் தாங்க இயற்கை ரகசியங்கள். எப்ப நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், மனசு படுங்கி போல இருக்கணும், மனசு விரிகின்ற தன்மையோட இருக்கணும். அப்படி இருந்தா இயற்கையில என்னென்ன ரகசியங்கள் இருக்கோ அவ்வளவும் நாம புரிந்து கொள்ளலாம். அடுத்துங்க, மனம் எப்போதுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு வாழ்க்கை இன்பமாக அமைதியாக இருக்கும். மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டால், மனது விலங்கின பண்புகள் எல்லாருக்குமே தெரியும். பிறர் வளம் பறித்தொடுதல், அதுல ஒரு பண்பை மட்டும் சொல்றேன், பிறர் வளம் பறித்தொடுதல். அப்புறமா அதுக்கு சினம் ஜாஸ்தியா வரும், நமக்கும் சினம் அதிகமா வரும். அப்ப அந்த மாதிரி எப்ப கட்டுப்பாட்டை நாம் இழக்கின்றோமோ, அப்ப உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனதினுடைய மதிப்பு, மேன்மை அறிந்தாதான் நம்முடைய வாழ்வு அமைதியாகவும் இன்பமாகவும் இருக்கும். சரிங்க, மனதை பற்றி ஓரளவுக்கு சிந்திச்சாச்சு. அறிவுனா என்னன்னு சிந்திப்பாங்க. அப்ப அறிவு அப்படின்னு சொல்லும்போது, 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. பிரபஞ்ச தன்மாற்றத்தில், இறைநிலையினுடைய பரிணாம தன்மாற்றத்தில் அது மனிதனுடைய அறிவு 6வது அறிவு. மீதி எல்லாம் 5 அறிவோடு நின்று விடுகின்றன. சரி, நமக்கு தான் 6வது அறிவு இருக்குன்னு சுவாமிஜி சொல்லிட்டாரு. 6வது அறிவு இருக்குன்னா என்ன செய்யணும்? அதோட சிறப்பு என்ன? சிந்தித்தல் அல்லது ஆராய்தல். அதோட சிறப்பு. 6வது அறிவோட அப்படியே நம்ம 6வது அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. அப்படியே டம்மியா வச்சிருக்க கூடாது 6வது அறிவை. எப்போதும் நம்ம சிந்தனையிலேயே இருக்கணும்.
அப்ப சிந்தித்தல் அல்லது ஆராய்தல். சரிங்க. சிந்தித்தல், ஆராய்தல் சொல்லிட்டாங்க குருமகன். எத பத்தி ஆராயணும்? எத பத்தி சிந்திக்கணும்? அப்படின்னு நம்ம வந்து ஏன்னா மனம் வந்து எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைத்து கொண்டு தான் இருக்கு. அந்த வழியே அறிவும் போகக்கூடாது. அது சிந்தனை கிடையாது. அப்ப எது சிந்தனைன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலையை பற்றி சிந்தித்தல், இறைநிலையை பற்றி ஆராய்தல். சரி, இறைநிலையை பற்றி என்ன ஆராயணும்? அப்படின்னு நம்ம அடுத்தது சிந்தனைய ஆரம்பிக்கிறோம். இறைநிலைய பத்தி ஆராயணும். அப்ப இறைநிலைனா என்ன? அப்படின்னு சிந்திக்கிறோம். இறைநிலை என்றால் என்ன? நாம் எங்கிருந்து வந்தோம்? வந்த மூலத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். எந்த இடத்திலிருந்து நாம வந்திருக்கோம்? எது தெய்வம்? அப்படின்னு அடுத்தது சிந்திக்கிறோம். அப்ப சரி, இறைநிலையிலிருந்து நாம வந்திருக்கோம். இறைநிலை தான் தெய்வம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிந்திச்சு, சிந்திச்சு ஆராய்ந்து, ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அப்படின்னு அடுத்த சிந்தனை என்ன? இறைநிலையோட சிறப்பு என்ன? இறைநிலையினுடைய தன்மை என்ன? அப்படின்னு சொல்லி இவ்வாறாக இறைநிலையைப் பற்றி நாம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைப் பற்றி ஆழ்ந்து, கூர்ந்து, ஆராய்ந்து உணர்கின்ற அனுபவம் தான் 6வது அறிவின் தன்மை. சாதாரணமா அந்த 6வது அறிவை பயன்படுத்தாம நம்ம இருக்கவே கூடாது. சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். சிந்தனையை நம்ம வளர்த்துக் கொண்டே இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், "சிந்தனை இல்லாத ஒரு கல்வி, அது படிப்பது வீண்" அப்படின்றார். அதனால 6வது அறிவை வந்து சிந்தனை மூட்டக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நாம வந்து இது தத்துவம். அதனால எத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டும்? 6வது அறிவினுடையது ஆராய்ந்து, ஆழ்ந்து, கூர்ந்து, இறைநிலையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் தான் 6வது அறிவின் தன்மை அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். சுருக்கமா சொல்லணும்னா, இறை ஆற்றலை உணர்தல். இறை ஆற்றலை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில வந்து சிக்கலே வராது. இறை ஆற்றலை உணர்தல் என்பதுதான் 6வது அறிவு தன்மையாகும். என்ன என்ன அ ஆ இறை ஆற்றலினுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மனதுல சிந்திக்கிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில நெறைய பொருள் பார்க்குறோம் இல்லைங்களா? கட்டடம், சேரு, கட்டிலு, பாட்டில், பேப்பர், டேபிள் இப்படி நெறைய பார்க்குறோம். எத பார்த்தாலும் அதுல ஒரு சிந்தனை வரணும். அது தோற்றம் என்ன? அதன் இயக்கம் என்ன? அதன் விளைவு என்ன? என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆராய்ந்து அறிதல் என்பது 6வது அறிவு. ஒரு உதாரணம் சொல்லலாங்க. அது என்னன்னா, மயில் துத்தக்கல். காப்பர் சல்ஃபேட்டுன்னு அப்படின்னு கெமிஸ்ட்ரியில சொல்லுவோம். அப்ப அத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த பொருள நம்ம பார்க்குறோம். பார்க்க அழகா இருக்கும். நல்ல அழகு கலர்ல இருக்கும். அப்ப அதனோட தோற்றம் எப்படி இருக்கு? அதனோட இயக்கம். அத வந்து ஒரு விரலால தொட்டுட்டு, நாம வந்து நாக்குல வச்சோம்னா, அதனோட விளைவு என்ன என்பதை ஆராயணும். இந்த மாரி ஒவ்வொன்னா நம்ம ஆராய்ந்து, ஆராய்ந்து கூர்ந்து நோக்கி, நோக்கி நாம விழிப்புணர்வோடு இருந்தோமானால், வாழ்க்கையை நடத்தினோமானால், நாம் 6வது அறிவை திறம்பட அதை பயன்படுத்துகிறோம் என்பது பொருளாகும். சரிங்களா? அடுத்தது வந்துங்க, 6வது அறிவு பத்தி ஒரு டெஃபினிஷன் அழகான டெஃபினிஷன் வந்து மகரிஷி தருகிறார். என்ன தராருன்னா, 5 உணர்வுகளுக்கு அப்பால் புலன்களைத் தாண்டி மனம் விரிவடைந்து, உணர்ந்து, மறைபொருளை உணர்வதுதான் 6வது அறிவின் திறன் என்கிறார். என்ன சொல்றாரு? 5 உணர்கள். ஏன்னா, நாம வந்து 5 புலன்கள் வழியாகத்தான் நாம வாழ்க்கை நடத்துகிறோம். அந்த உணர்வை தாண்டி அந்த 5 புலன் உணர்வை தாண்டி மறைப்பொருளை உணர்து. இதத்தான் சொல்லிட்டே இருக்கோம். மறைப்பொருள் என்றாலே இறையாற்றல் தான். அப்ப அத உணரணும், உணரணும்னு. அப்ப அத எதால உணர முடியாது? 5 புலன்களால நம்மால உணர முடியாது. ஏன்னா மறைப்பொருளை பார்க்க முடியாது. அது எந்த விஞ்ஞான கருவியை கொண்டு அளக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவை பயன்படுத்தி 5 புலன்களுக்கு தாண்டி அப்ப ஒருத்தர் வந்து 5 புலன்கள் வழியாவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. எதையுமே அவர் சிந்திக்கிறது இல்ல. 6வது அறிவ பயன்படுத்துறதே இல்ல. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்? விலங்கின வாழ்க்கை. விலங்கின வாழ்க்கை என்றால் என்ன? சாப்பிடுவது, தூங்குவது, இனப்பெருக்கம் செய்தல். அது வந்து 6வது அறிவின் வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்வது நமக்கு 6வது அறிவினுடைய திறமை அல்ல. அதனால 5 உணர்வுகளுக்கு அப்பால் புலன்களை தாண்டி நாம மறைப்பொருள் அது எது எது உணரணும்? மனம் மூலமாக அறிவு உணர வேண்டும். மறைப்பொருள்னா என்ன?
அப்ப அந்த மாதிரியாக உணர்வுகளை தாண்டி எதை கண்களால் பார்க்க முடியாதோ, எதை காதுகளால் கேட்க முடியாதோ, அந்த மறைப்பொருளின் தன்மை உணர்தல் தான் அறிவினுடைய திறன். அப்ப அது அறிவின் மூலமாக உணர்தல் தான் 6வது அறிவின் திறமையாகும் அப்படின்றார். அப்ப மறைப்பொருள் என்றால் இறை ஆற்றல்ன்னு சொல்லிட்டோம். அத தவிர உயிர் சக்தி மறைப்பொருள், காந்தம் மறைப்பொருள், தெய்வம் மறைப்பொருள். ஆக மறைப்பொருளை மனம் அறிவின் மூலமாக அறிவதுதான் 6வது அறிவு. சரிங்க. அடுத்தது அழகான இன்னொரு டெஃபினிஷன் குடுக்குறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, 6வது அறிவை ஏன் 6வது அறிவுன்னு சொல்லணும்? அப்படின்னு கொஸ்டின் கொடுக்கிறார். அதுல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அறிவு முதல்ல என்ன செய்யுது? 5 பொருட்களின் மூலமாக 5 புலன்களாக செயல்படுது. பார்க்கிறோம், கேட்கிறோம், அப்புறம் வந்து பாட்டு பாடுறோம், படிக்கிறோம், எ எழுதுறோம். இதெல்லாம் 5 புலன்களாக செயல்படுகிறது. அடுத்த ஸ்டெப் என்ன? அதே அறிவு மூளையின் சிந்தனை ஆற்றலாக பிரிந்து இயங்குகிறது. அதாங்க 6வது அறிவு. அதுதான் 6வது அறிவு. அதாவது என்ன சொல்றாரா சுவாமிஜி, முதல் ஸ்டெப் 5 புலன் மூலமாக செயல்படுவதை 5 விதமான அறிவு. ஏன்னா 5 புலன் இருக்கு. பார்க்கறது, கேட்கறது, தொடர்துன்னு அப்படி இருக்கு இல்லைங்களா? சாப்பிடுறது, சுவையை அனுபவிக்கிறது. 5 புலன்கள் மூலமாக அறியறது வந்து 5 அறிவு. அதோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது என்ன ஸ்டெப்பு? மூளையின் வழியாக சிந்தனை ஆற்றலாக செயல்படுவது 6வது அறிவு. இப்ப நம்ம ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். இரவு நேரம். ஒரு சத்தம் வெளியில கேட்குது. அது கேட்கறது அப்படின்றது 5 புலன்கள். காதால கேட்கிறோம். அப்ப நம்ம சிந்திக்கிறோம். நல்ல நடுநிசி ஆயிடுத்தே. என்ன சத்தமா இருக்கும்? இந்த நடுராத்திரில என்ன ரோட்ல சத்தம் கேட்குது? ஒருவேளை இடி இடிக்குதோ, இல்ல ஏதாவது ப்ரொசஷன் ஊர்வலம் போகுதோ, இல்ல ஏதாவது சாமி ஊர்வலம் போகுதோ, அரசியல் ஊர்வலம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். கதவ திறக்காட்டா கூட சிந்திக்கிறோம். அந்த மாதிரியாக 5 அறிவின் மூலம் 5 புலன்கள் மூலமாக செலவழிது 5 அறிவு. சிந்தனை ஆற்றலாக இருப்பது 6வது அறிவு. அப்படி அதனால 6வது அறிவு என்று சொல்லும் பழக்கம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. 6வது அறிவின் மேன்மை. 5 புலன் உணர்வுகளை கடந்து இருத்தல். அதான் சொல்லிட்டோம். சிந்தித்தல். அது முன்னாடியே பார்த்துட்டோம். செயல்முறையை வகுத்தல். பிளானிங். பிற உயிரினங்களின் உணர்ச்சிகளை கூர்ந்து கவனித்தலாம். அதுவும் 6வது அறிவுதான். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமான எது என்று, எந்த காரணம் என்று ஊகித்தல், அதான் அனலைசிஸ். இந்த நிகழ்ச்சி நடக்குதே, என்ன காரணம்? அப்படி நம்ம யூகித்து, அனுபவித்து, அனுபவத்துல நம்ம உணர்தல். இன்பத் துன்பங்களை கண்டு, விளைவுகளை அறிந்து பிறருக்கு உணர்தல். எது இன்பம், எது துன்பம்? இப்ப அது ஒரு உதாரணம் சொன்னா, நம்ம சாப்பாடு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க, ஆஹா இன்பமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருந்தா, ஒரு கட்டத்துல அது துன்பமா மாறும். ஒரு சிலருக்கு எது இன்பம், எது துன்பம் தெரியாது. அதுக்கு நமக்கு 6வது அறிவு தான் வேணும். சிந்திக்கிறோம். இத நம்ம நெறைய சாப்பிட்டோம்னா துன்பம் தான் வரும் அப்படின்னு சிந்திக்கிறோம். அடுத்ததுங்க, மனம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அறிவு என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப மனம், அறிவு என்ன தொடர்பு இருக்கு என்பதை சிந்திக்கிறாங்க. மனம் அறிவாக செயல்படுகிறது என்பதைத்தான் மனதிற்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பு. அதான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். மனம் அறிவாக செயல்படுதல் என்பதுதான் மனதிற்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பு. சரிங்க. மனம் அறிவாக செயல்படுகிறது அப்படின்னா என்னங்க? அப்படின்னா அறிவின் செயல்பாடுகளை மனம் உணர்கிறது. சிந்திக்கிறோம். அது அறிவினுடைய செயலு. அத நம்ம உணர்றோம். ஓ! இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் காரணமா? அவங்க இப்படி பேசுறாங்களே, இதுதான் காரணமா? ஏதோ டிப்ரஷன்ல இருக்காங்க, அதனால பேசிட்டாங்க. அப்படின்னுட்டு, அதாவது அறிவினுடைய செயல்பாடுகள் மனம் அறிவிற்கும் உள்ள தொடர்பு. அப்ப இத நாம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமது வாழ்வு அமைதியாகவும், இன்பமாகவும் இருக்கும். அதை எப்படிங்க உணர்றது? தவம் தாங்க செய்யணும். ஆழ்ந்து செய்யணும். தவமும் தற்சோதனையும் செய்தோமானா, நாம மனதை பற்றியும் உணர்ந்து கொள்ளலாம். அறிவின் செயல்பாடுகளை பற்றியும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக, அந்த மனதை பற்றியும், அறிவு பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு தவமும், தற்சோதனையும் உதவுகிறது. சரிங்க. மனதோட முக்கியமான தன்மை இங்க என்னன்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே மனத பத்தி பார்த்துட்டோம். அதுல முக்கியமான தன்மையும், அதை பற்றி அறிவு எப்படி செயல்படுகிறது என்பதை இந்த இப்பொழுது சிந்திக்கலாம். மனத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து எல்லை கட்டிக்கொள்வது. எல்லை கட்டிக்கொள்வது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர பார்க்கிறோம். ஒரு மனிதர நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதர பார்த்தா,
என்ன தெரியுது? புற தோற்றம் தெரிகிறது. அப்ப புற தோற்றம்னா என்ன? நம்ம அதுதான் கண்களுக்கு தெரியுது. அவங்க கண்கள், காதுகள், உடம்பு எப்படி இருக்கு? குள்ளமா இருக்காங்களா? உயரமா இருக்காங்களா? அ கை, கால்கள்லாம் எப்படி இருக்கு? இதான் புறத்தோற்றம். அப்ப அந்த புறத்தோற்றம், அந்த புற உடல் மட்டும் தெரிவதுதான் மனம் எல்லை கட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அதுக்கு மேல போகாது. அதோட ஸ்டாப் ஆயிடுது. அதான் எல்லை கட்டிக்குது. மனசு பாக்குது, கண்ணு பாக்குது, மனசு நினைக்குது, ஆஹா! இவங்க எப்படி குள்ளமா இருக்காங்க. இவங்க நல்லா 6 அடிக்கு மேல உயரமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி நினைக்குது. அதோட எல்லை கட்டிக்குது. ஆனா, புற உடலினுள், நம்ம பரு உடலினுள் என்ன இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சூட்சும உடல். அதாவது உயிர். அந்த உயிர் துகள்களிலிருந்து வருகின்ற ஜீவ காந்த அலை, இதை புலன்கள் மூலமாக உணர முடியாது. அதாவது என்ன? உடல் நமக்கு எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரையும் நமக்கு நல்லா அழகா தெரிஞ்சிரும். அதுக்குள்ள என்ன இருக்கு? உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி சுழலுகிறது. அதிலிருந்து என்ன வருகிறது? அலை வருகிறது. அதுக்கு ஜீவகாந்த அலை என்று பெயரு. இதை பார்க்க முடியாது. புலன்களால் உணர்வதை மட்டும் பார்ப்பதை மனம் எல்லை கட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தியை நாம் உணர வேண்டுமானால் 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்துதல் வேண்டும். அதாங்க சிந்தனையாற்றல். என்ன இருக்கு இந்த உடலுக்குள்ள? எப்படி நம்ம இயங்குகிறோம்? எப்படி நம்ம பேசுறோம்? அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் பாருங்க. அப்ப 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்தினால் என்ன தெரியும்? பருவுடல் விண்துகள்களால் ஆனது. உயிர் சக்தி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உடல் செல்களால் ஆனது. அப்படி நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த மாரி தெரியணும்னா என்ன செய்யணும்? 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம தவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். அதனால அந்த தவமும் தற்சோதனையும் செய்ய 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 மனமும் செம்மையடையும். அறிவும் திறமையாக செயல்படுத்த முடியும். ஆக மனமானது அந்த அ அ அறிவில் நுணுகி நுணுகி ஆராய வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க, இது எதுக்கு மனச நுணுகி நுணுகி ஆராயணும்? எதுக்கு இத அறிவ நுணுகி நுணுகி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கோம்? ஏதோ வந்தோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, படுத்து தூங்குனோமா, சந்தோஷமா இருந்தோமா அப்படின்னு இந்த ஆராய்ச்சிலாம் எதுக்கு? மனச ஏன் நுணுகி ஆராயணும்? அறிவ ஏன் முழுசா பயன்படுத்தணும்? அப்படி நம்ம நினைச்சோமானா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சுவாமிஜி சொல்றாரு, உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இந்த மாரி நுணுகி, நுணுகி ஆராய்ந்து நாம வாழ்க்கை நடத்தினால், வலி, நோய், பிணக்கு கருத்து வேறுபாடு, வாழ்க்கை சிக்கல், குழப்பங்கள் இல்லாமல் வாழலாமாம். மனசையும் திறமையா வச்சுக்கிட்டு, அறிவையும் நுணுகி நுணுகி ஆராய்ஞ்சு வாழ்ந்தோம்னா, வலி இருக்காது, நோய் இருக்காது, ஒருத்தரோட கருத்து வேறுபாடு இருக்காது, சிக்கல் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. அப்ப எப்படி வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுவும் அறிவியல் கொண்டு சிந்தித்து பார்க்கலாம். அப்ப அது மட்டும் இல்லங்க. இந்த மாரி இருந்தா சிக்கலே இல்லைன்னா, நம்ம அறிவினுடைய சிந்தனை எங்க போகும்? மெய் உணர்வை எளிதாக தெரிந்து கொள்வதற்கு இந்த 6வது அறிவு சிந்தனை செல்லும். அந்த மெய் உணர்வை உணர்தல் தான் வாழ்வினுடைய நோக்கம். அதற்கு 6வது அறிவை பயன்படுத்துவதற்கு நாம் ஆராய்தல் வேண்டும். சரிங்க. அப்ப இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மனம் என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? எல்லாமே மனம், அறிவு எல்லாமே இறை ஆற்றல் தான். அப்ப இரையாற்றல ஈஸியா மெய் உணர்வ கண்டுபிடிச்சிடலாம். மனமும் அதான் சொன்னோம் இல்லைங்களா? இறைநிலையினுடைய நிழல் மனம், மனதினுடைய மறுமுனை தெய்வம். அப்ப அறிவு என்பதும் தெய்வம். அப்ப அந்த அறிவு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாமே இறை ஆற்றல் தான். ஏன்னா, நான்யா தத்துவத்துல நம்ம படிச்சிருக்கோம். நான் என்பது அறிவே அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப அந்த எல்லாமே இறையாற்றல் எந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது? இல்லாத இடம் கிடையாது. எல்லாமே அறிவாற்றல் செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது? அறிவுதான் இயக்க ஒழுங்காக இருக்கிறது. The order of function is everything and everywhere is consciousness அப்படின்றார் சுவாமிஜி. இதனால தாங்க சான்றோர்கள், ஆன்றோர்கள், சித்தர்கள் என்ன சொல்றாங்க? அறிவின் செயல்பாட்டை நாம் உணர்ந்து விட்டோமானால், மெய்ப்பொருளை காண்பது அல்லது உணர்வது நமக்கு எளிது என்கிறார். அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்றாரு? அறிவே தெய்வம், அறிவு திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது. இல்லைங்களா?
அப்புறம் அடுத்தது பாருங்க. எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள அறிவு என்பது இறைநிலையே. அந்த இறைநிலை அறிவாக செயல்படுறதுனால, இந்த அறிவையும், இறைநிலையும், மனதையும் இறைநிலையிலிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் அறிவு செயல்படுகிறது. எல்லா உயிரினங்களுக்கும் மனம் இருக்கிறது. 2மே இரையாற்றல் தான். மன, அறிவு 2மே இரையாற்றல். அதனால, அப்ப இத வந்து இரையாற்றலிருந்து பிரிக்க முடியாது. அப்ப நம்ம மனம், அறிவை என்ன பண்ணணும்? கரெக்ட்டா பயன்படுத்தணும். முழுமையா பயன்படுத்தணும். அப்ப அந்த மாரி நம்ம பயன்படுத்துறோமானா, அடுத்தத பாருங்க சொல்றாரு சுவாமிஜி. இது இந்த மாரி நீங்க பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்க. அறிவ சரியா பயன்படுத்தல, மனத சரியா பயன்படுத்தல, அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில வந்து சிக்கல், போட்டி, பகை, பொறாமை ஏற்பட்டு வாழ்க்கை துன்பமயமாக மாறுமாம். மனச அறிவையும் நம்ம சரியா செயல்படுத்தினா, வலி, நோய், பிணக்கு இதெல்லாம் வராதுன்ட்டாரு. நீ செயல்படுத்தலைன்னு வச்சுக்கோ. அப்ப செ செ மனசையும் சரியா செயல்படுத்தல, அறிவையும் செயல்படுத்தல உனக்கு என்னென்ன வரும்? சிக்கல் வரும், போட்டி வரும், பகை வரும், பொறாமை வரும். அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்பமயமாக இருக்கும்? இல்ல, துன்பமயமாக இருக்கும். ஆக, நம் வாழ்க்கை அமைதியாக, இன்பமாக, இயல்பாக இருக்க வேண்டுமானால், இறைநிலையை நாமாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இறைநிலையே அறிவாற்றலாக செயல்படுவதால், மனிதனே அறிவாக உள்ளான். அப்படின்னு சொல்லணும். 6வது அறிவினுடையது சிந்தனை. நம்ம வந்து நெறைய படிக்கிறோம், நெறைய இது பண்றோம். அது அறிவு. அது அது அறிவுன்னு சொல்றோம். இது விஸ்டம். அப்ப இறைநிலையே அறிவாற்றலாக செயல்படுவதால், மனிதனே அறிவாக உள்ளான் என்பதை உணர வேண்டும். இதை உணர வேண்டுமானால், திரும்ப திரும்ப மகரிஷி சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தவம் தற்சோதனை செய்தல் வேண்டும். ஆக, இறைநிலையை நாமாக உணர்ந்து, தவம் தற்சோதனை செய்தால், நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று கூறி, வாய்ப்பு தந்தமைக்கு ஸ்கை நார்வே அன்பர்களுக்கும், மற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.